ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. நமஸ்காரங்கள். அந்த யோகங்களின் தலைவனுக்கு தலைவனாய் எல்லோருக்கும் பெருமாளாய் இருக்கக்கூடியவன் அந்த யோக நிருசிம்ம சுவாமி. அவனை நம்பி சரண் செய்யும் அடியாரை காத்து ரட்சித்து அவர்கள் துயர் துடைக்கும் தூய சிம்மம் அந்த நிருசிம்மம். அந்த வேதங்கள் ஆகமங்கள் போற்றி புகழும் அந்த வேத சொரூப சுந்தரன் நாயகன் அந்த மாலோலன். யாருமில்லா ஏழை ஜீவாத்மாவை காத்து ரட்சிக்கும் அகோபில நிருசிம்மன் அவன் பாவனன். எல்லோரையும் காத்து ரட்சிக்கும் ஆதி மூலம் நம் லக்ஷ்மி நிருசிம்மன். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம சுவாமி. இந்த வார சுவையான உரையாடல் என் சகாவுடன். அவருக்கு திடீர் சந்தேகம் துர்தேவத்தை, துர்நிமித்தம், பில்லி, சூன்யம், தீய சக்திகள் பற்றி. இந்த கவலை இல்லாதவர் கிடையாது என நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நடந்தால் பிடிக்காதவர் செய்த துர்பிரயோகம், அபிசாரிகை தோஷம் என மனம் நிறைய கவலை. திருஷ்டி, கண்பட்டு விட்டதால் கெட்டது என தொடர் எண்ணம். இது இருக்கிறதா, உண்மையா பொய்யா, இதை பற்றி நாம் கவலைப்படுவதை காட்டிலும் ஹே நிருசிம்மா என்ற ஒற்றை சொல், ஒரு வார்த்தை சொன்னால், கதறினால் எதுவுமே இது போன்றது கிட்டே அண்டாது என்பது கடலளவு பாரளவு உண்மை. இந்த நிருசிம்மன் பெயருக்கு அப்படி ஒரு மகிமை. அதன் கண்பட்டதோ எந்த தூரத்தில் ஆபிசாரிகை ஜோசம் இருந்தாலும் கண்படுதல் எல்லாம் பஸ்பமாகிவிடும். நிருசிம்மன் கண்பட்டார். இதை நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். யார் என்ன நினைத்தால் என்ன, என்ன சொன்னால் என்ன, அவன் நாமாவை சொல். இங்கே அவன் இந்த நிருசிம்மன் என்ன நினைக்கிறான் என்பதே மிக முக்கியம். ஸ்ரீமத் திகமாந்த மகாதேசிகன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வு இப்போது. அந்த சுவாமிக்கு சமம் எவரும் இல்லை. அனைத்தையும் கரைத்து குடித்தவர். ஆனால் தன் தலைக்கு அது புரைக்கேறாமல் பார்த்து கொண்ட மகா ஆச்சாரியன். அவரின் வித்வத்துக்கு இணையாக 7 லோகங்களுக்கும் ஈடாகாது. அப்படி ஒரு ஆச்சாரியன் ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகன். அவருக்கு அந்த ஸ்ரீரங்க பட்ட மகிஷி, நம் தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி சர்வதந்திர சுதந்திரன் என பட்டம் கொடுத்து தான் உவகை கொண்டாள். இது சுற்றோர்க்கும் மற்றோருக்கும் பொறாமை, எரிச்சல் தாங்க முடியவில்லை. இவரை நேரே ஜெயிப்பது கடினம் என தெரிந்து அவர் மேலே ஆபிசாரிகை மந்திர பிரயோகம் செய்ய தொடங்கினார்கள். சுவாமி தேசிகன் ஒத்து உள்ள போல் ஒரு பிரதமை, அதாவது பொம்மை செய்து ஆற்றங்கரையிலே சமைத்து அதனுள்ளே விஷமடங்கிய நீரை பிரயோகம் செய்து அந்த பிரதிமையுள்ளே தள்ளத் தொடங்கினார் ஒருவர். தன் வீட்டு திண்ணையிலே பெருமாளை பற்றி அனுபவித்துக் கொண்டிருந்த சுவாமி தேசிகன் வயிறு வீங்கத் தொடங்கியது. மூச்சு விட முடியாமல் திணறத் தொடங்கினார். கண்மூடி பார்க்க செய்பவர், அவர் செய்யும் செயல் எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு தெரிந்தது. உடனே பார்த்தார். நிருசிம்மனை பிரார்த்தித்து காமாசிகா அஷ்டகத்தை கொட்டி தீர்த்தார். அதை சொல்லிக்கொண்டே தன் பக்கமிருந்த கல் தூணை தன் நகத்தால் கீறத் தொடங்கினார். நகாயுதம் நிருசிம்மனது இல்லையா? இப்போது அந்த துர்ஜலம் அனைத்தும் அந்த தூணிலிருந்து கொட்ட கொட்ட சுவாமி தேசிகனின் வயிறு சமமானது. இந்த பிரயோகம் செய்தவனது திசை நோக்கி அது திரும்பியது. அவன் வலியினால் துடிக்கத் தொடங்கினான். ஓடி வந்து சுவாமியின் பாதம் பணிந்தான். சுவாமியும் 4 நல்வார்த்தை அவனுக்கு சொல்லி செய்த தவறை எடுத்துரைத்து அவனை நல்வழிப்படுத்தினார். அந்த நிருசிம்ம மகிமையை அந்த ஆச்சாரியன் நமக்கு சொல்லியபடியே நாம் அனுபவிக்கலாம். எங்கெல்லாம் என் நிருசிம்மன் இருக்கிறானோ அங்கெல்லாம் எந்த துர்நிமித்தம், துர்பாக்கியம், துர்செயலுக்கு இடமில்லை. அது நிருசிம்மன் சொல் கேட்டால் காத தூரம் ஓடும். அவன் கண் பட்டால் பஸ்பமாகும். அவன் கால் பட்டால் நசுங்கி அழியும். அவன் சாமானியமில்லை. தடித்த பலம் பொருந்திய புஜம், சிலிர்ப்பிய கேசம், நெருப்பை கக்கிக் கொண்டே இருக்கும் ஜுவாலா நேத்திரம், இடைவிடாத சத்தம், அபாரமான கர்ஜனை, அகிலாண்டமே அதிரும் அவன் அழகிய நடை, காருண்யம், கருணை, பக்தர்களுக்காய் சொட்டும் காந்த பார்வை, பார்க்கும் பார்வையிலே ஏய் நான் உனக்காய் உன்னை காக்க இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கொடுக்கும் தன்மை, எல்லாவற்றையும் விட அந்த சமுத்திர தனையே ஸ்ரீவத்ச நாயகி அவளின் அவனில்லை என்ற படிக்கு தன் மடியிலே அழகாய் இருத்தியபடி அந்த மகாலட்சுமி தாயார். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? எவ்வளவு கோடி பொன், பணம், பொருள், பதவி, பற்று இருந்தாலும் என் நிருசிம்மனின் ஈட்டிற்கு இதையெல்லாம் கடுகளகர் கூட ஈடு கிடையாது. அவன் இருக்க ஒரு பயமும் இல்லை. அவன் இருக்கும் இடத்தில் தீயதற்கு இடமில்லை. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம சுவாமி. இந்த வார கேரள நிருசிம்ம திவ்ய நிருசிம்ம கஷேத்திரங்கள். முதலாவது கோடநாட்டு நிருசிம்ம கஷேத்திரம், மலப்புரம் மாவட்டம், வட்டம்குளம் பஞ்சாயத்து. பிரதான பெருமாள் நம் நிருசிம்ம சுவாமி கும்பமாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இங்கே ஆராட்டு விழா மகா விசேஷம். அடுத்ததாய் ராமமங்கலம் பால நிருசிம்ம மூர்த்தி.
மூவாட்டுப்புழா பிரமம் பாதையில் 15 கிலோமீட்டர் எர்ணாகுளத்தில் இருந்து உள்ளது இந்த கோவில். இங்கே கோவிந்தமாரார் என்ற ஞானி பாடியதாய் வரலாறு. மிக உயர்ந்த மற்றும் மிக குட்டையான கொடிமரங்கள் இரண்டுமே உடைய கோவில் இது கேரளாவில். பார்த்து சேவிக்க வேண்டிய கஷேத்திரம். இப்பொழுது மிக அழகான மதுரமான லட்சுமி நரசிம்ம சஹஸ்ரநாமம். யோககம்யாய சௌமியாய தியானகம்யாய தியாயினே தயே கம்யாய தாம்னே ச தாமாதி பதயே நமஹ தராதராய தர்மாய தாரணப்பிரதாய ச நமோ தாத்ரே ச சந்தாத்ரே விதாத்ரே ச தராய ச. நீ யோகத்தினால் மட்டுமே அடையப்படும் பரம்பொருள். உன் அழகான வதனத்திற்கு ஈடில்லை. இந்த ஆன்மீக உலகின் நாயகன் நீயே. நீயே இந்த அகில லோகத்தை படைத்து உன் அடியார் பாவத்துயர் தீர்ப்பவன். நீயே அதிமிஞ்சிய சக்தி படைத்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.